ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் நந்து சாய் பூட்டி ஸ்கேம் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ஓட வீடியோ லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை போய் பார்ட் 2 பார்க்காதவங்களாம் அதோட லிங்க் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க என்ன நடந்ததுன்றதை. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த 3 to 4 டேஸ் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து மார்னிங் கால் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணும்போதும் ஓப்பன் வீடியோலாம் நாங்கள் அனுப்பிட்டோம். ஓப்பன் வீடியோ அனுப்பி பார்த்ததுக்கப்புறம் ஓகே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம், நாங்கள் அக்கா வந்ததும் சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் பண்ணி அவங்க பேசிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஓப்பன் வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும். சரி இதான் கடைசி போல் சொல்லிவிட்டு நாங்களும் ஓப்பன் வீடியோ அனுப்பியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. ஈவினிங் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஓப்பன் வீடியோ வந்து உங்கள் ஓப்பன் வீடியோ வந்து எங்களுக்கு வந்து டேமேஜே தெரியலை, இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், ஓப்பன் வீடியோனா இது தானேங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சாரியும் பிரிக்கிற வரைக்கும் நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்போ உடனே அவங்க என்ன அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டாங்கன்னா, நாங்கள் செக் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணோம், நாங்கள் செக் பண்ணுறப்போ டேமேஜே இல்லை, ஸோ வந்து இதுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க போட்ட ரீல்ஸே தான் நாங்கள் போய் பார்க்குறோம். கஸ்டமரோட ரிவ்யூஸ் பாருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸில் பார்க்குறோம். இப்போ அதே தான் உங்களுக்கு நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே வந்து 26 செகண்ட், 50 செகண்ட், 44 செகண்டு. அப்போது ஒருத்தவங்க இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு அப்போ நல்லது சொல்லி அனுப்பிச்சா வந்து உங்களுக்கு ஓகே, நீங்கள் அந்த ஓப்பன் வீடியோவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து டேமேஜாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்லும்போது அதுலேருந்து நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்றதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட் போல் உங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கேன். நான் அவங்க போட்ட எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் எடுத்து அனுப்பியிருக்கேன். ஏன்னா ஒரு கொரியர் கவர் வந்து அதை நம்ம ஓப்பன் வீடியோ எடுக்கிறோன்னா அதை நம்ம கட் பண்ணி பிரித்து உள்ளே இருக்கிற சாரியை எடுத்து நம்ம காட்டுற வரைக்குமே வந்து மேக்ஸிமம் 1 மினிட், 1லேருந்து 1.5 மினிட்ஸ்க்குள்ளே அது ஆகும். ஓகேவா? பிரிக்கிறது உள்ளே கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆகும். அப்போது உங்களுக்கு சாரியும் அப்போ இத்தனை வீடியோவில் வந்து யாருமே ஒருத்தர் சாரியை பிரிக்கிற வரைக்கும்னா கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷம் வீடியோவாவது அது உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போது யாருமே உங்களுக்கு அதை அனுப்பலை. நாங்கள் கேட்குறோம், அப்போ மற்ற கஸ்டமர்லாம் அப்படி தான் அனுப்புகிறாங்க, இது தானே ஓப்பன் வீடியோன்றது. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், கொரியர் வரும், அதை பிரிப்போம், அதில் இருக்க சாரியை எடுத்து காட்டுவோம், அதுதானே. அதில் டேமேஜாக இருக்குன்றது எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் ஃபுல்லாக வீடியோ போன்றது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சுச்சுவேஷன் என்னென்னா, நீ 5 சாரியை அனுப்பிய இதை நீ கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அதை நாங்கள் பிரிக்கிறோம், 2 சாரி தான் இருக்குது, மிச்சம் நம்ம 3 சாரி என்ன ஆச்சுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷனில், அந்த ஒரு பதட்டத்தில் எங்களுக்கு அந்த டைம் எவ்வளோ ஷாக் ஆச்சு தெரியுமா? அப்போது நாங்கள் வந்து அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அடுத்து இவங்களுக்கு தான் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். கான்டாக்ட் பண்ணி அந்த வீடியோ அனுப்பி நாங்கள் கேட்குறோம், இதோ பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா எங்களோட நாங்கள் அனுப்பிச்ச வீடியோ டைமும் அதுக்கு அடுத்து நாங்கள் பிரித்து பார்த்து சாரி டேமேஜ் ஆன டைமை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸ் தான், 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ள நாங்கள் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டு அது லோட் ஆகி போகிற டைம் வரைக்குமே நாங்கள் அதுக்குள்ளே அடுத்து பிரித்து பார்க்குறோம். சரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த அந்த புடவையில் டேமேஜ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏமாத்துறாங்க தான், அவங்க சொல்கிறபடி எல்லாரும் சொல்கிறபடி அவங்க ஏமாத்துறவங்க தான், ஃப்ராடு தான் போல். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்றாங்க. இப்போ இதுவும் அவங்களோட ரீல்ஸ் தான். அதில் பாருங்கள், கட்டு கூட அந்த சாரீ கட்டு கூட அவங்க பிரிக்கலை. இவங்க அந்த பில்லை எடுத்து கொடுக்குறாங்க, அப்படியே அந்த கட்டுலேருந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இதில் அவங்க பிரித்து பார்த்த வீடியோ எங்கே இருக்குது? இது எல்லா ப்ரூஃப்ஸுமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் அடுத்த கட்டு நாங்கள் அடுத்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்றதையும் வந்து எங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்றீங்க. ஒருத்தங்க அந்த பில் எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்குறாங்க.
ஆக்சுவலி அது பில்லுன்னு கூட நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ப்ராப்பர் இன்வாய்ஸ் பில் எப்படி இருக்கணும்? இதில எங்களுக்கு மெசேஜ் மட்டும் அது டாக்ஸுக்கு வந்து நாங்க ரூ. 90 புடிச்சிருக்கோம். ஷிப்பிங்க்கு ரூ. 250 புடிச்சிருக்கோம். ஏன்னா முன்ன பின்ன யாருமே இதுவரைக்கும் கொரியர் அனுப்புனது இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இப்ப நார்மலா இப்ப மீஷோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வர கொரியரா இருந்தா கூடமே, அதில ப்ராப்பர் பில்லு உள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க. வெளியவும் ஒண்ணு குடுத்துருப்பாங்க நமக்கு. இதில வந்து டாக்ஸுக்கான அந்த ரெசிப்ட் கிடையாது. இப்ப இது இது எல்லாமே நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க மேல கேஸ் குடுக்கறதுல. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பில்லு கிடையாது. வெறும் மெசேஜ்ல மட்டும் தான் வந்து அந்த ₹90ன்னு சொல்லி அந்த டாக்ஸுக்குன்னு வருது. அப்போ நீங்க வந்து கம்மி விலையில குடுத்துட்டு ஆஃபர்ன்னு சொல்லி குடுத்துட்டு, இதில நீங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுது. ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற வீடியோல வந்து ஒரு ப்ராப்பரா அவங்க செக் பண்ணி, இந்த பில்லுக்கான சாரி இதுதானா? அவங்க எத்தன சாரி அனுப்பியிருக்காங்க? அதெல்லாம் பார்க்கறதில்ல. பார்க்காமலே வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நம்ம வீடியோக்கு வந்து அப்படியே எடுத்து எடுத்து பேக் பண்ணி வச்சுர்றது. அப்போ இதெல்லாம் நீங்க உண்மையிலேயே அனுப்புறீங்களா கஸ்டமருக்கு? இல்ல வீடியோ முடிஞ்சதும் அந்த பேக்கிங் கவர பிரிச்சுட்டு மறுபடியும் உங்க குடோன்லயே நீங்க வச்சுப்பீங்களா? ம். யார நீங்க ஏமாத்துறீங்க? உங்கள நம்பி பொருள் வாங்குற எங்கள தான் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா, இவுங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாயி, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, நான்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டு. என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நான் அனுப்பி விடுறேன் பாருங்க. சுகர் பேஷண்ட்டு. சுகர் வந்து 300 தாண்டி இருக்குது. எனக்கு வந்து இவங்களாலே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகி, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிட்டுருக்கேன் நானு. அதனாலயே நாங்க என்ன பண்ணிட்டோம், இவங்க இப்படி சொன்னதுமே, நாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அனுப்புற கஸ்டமர் எல்லாமே எங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லா பிரிச்சு தான் அனுப்புவாங்களாம், அவங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாருமே. அதுக்கு தான் அந்த கஸ்டமர் ரிவ்யூ எடுத்து பார்த்தோம். பார்த்ததுல எல்லாமே 20 செகண்ட், 50 செகண்ட். இந்த 50 செகண்ட்குள்ள கொரியர் கவர பிரிச்சு, உங்களுக்கு வந்து சாரிய விரிச்சு காட்டிர்றாங்களா? ம். அப்படின்னு நீங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அது நீங்க அவேர்னஸ்க்கு நீங்க தானே உங்க Instagramல எப்படி கொரியர் கவர் பிரிக்கணும்? எப்படி ஓப்பன் வீடியோ எடுக்கணும்? அப்படின்றத நீங்க அது ஒரு வீடியோ போட்டுருக்கணுமா இல்லையா? ஏன்னா வந்து இன்னொரு பொட்டிக் வந்து இதே மாரி தான். அவங்க வந்து பேக்கிங் வீடியோவ அவங்க வந்து வீடியோவா எடுக்குறாங்க பேக் பண்றது. ஏன்னா அவங்க சைடு எந்த டேமேஜும் இல்ல அப்படின்றத அவங்க காட்டுறதுக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து என்னன்னா, நாங்க இந்த மாரி ஆன்லைன்ல கேஸ் குடுத்துருந்தோம்னு சொல்லி போன வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம்ல. இப்ப அந்த கேஸ் ரிவ்யூ என்ன ஆச்சுன்னு சொல்லி 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக் அப்புறம் அந்த கேஸ் இதுவ வந்து நாங்க செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது, அது இன்னும் இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ அகைன் நாங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நாங்க கேட்குறோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்ட்டாங்க, இது வந்து மேக்ஸிமம் ஒரு 7 டூ 30 டேஸ் போல ஆகும். கிட்டத்தட்ட 1 மந்த் போல நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்னன்னா, இத வந்து நம்ம சூட்டோட சூட்டாவே இந்த விஷயத்த நம்ம பார்த்தா தான் வந்து நமக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள இத வந்து அவங்க சாதாரணமா விட்டுடுவாங்க. அதனால என்ன பண்ணோம், அவங்க கிட்டயே நாங்க கேட்டோம். சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப் நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு வந்து இம்மீடியேட் ஆக்ஷன் வேணும். ஏன்னா இதோட வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இதோட ப்ரெஷர் வந்து எங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. அதனால இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வெப்சைட் சொன்னாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க கோர்ட்ல வந்து கேஸ் குடுக்குற மாரி தான் இருக்கும். அப்படின்னு சொல்லியே அவங்க எங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. நாமளும் வந்து இதுக்கு மேல இத வந்து நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்றது வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. நாம இதோட அடுத்த கட்டம் வெயிட் பண்றதுல நமக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா வந்து "ஆறுன சோறு பழஞ்சோறு" சொல்லிலாம் நம்ம பழமொழி கேள்விப்பட்டுருக்கோம். அதனால என்ன பண்ணணும் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? இது 1 வீக் போல அவங்களுக்கு டைம் குடுத்துருந்தோம். ஏன்னா மினிமம் 7 டேஸ்ன்றதுனால நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால என்ன பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கோர்ட்ல கேஸ் குடுக்குறது. அதுக்கு வந்து நாங்க கேட்டோம், "கோர்ட்ல போய் தான் குடுக்கணுமா?" அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு, அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல மேடம், நீங்க வந்து ஆன்லைன்ல கூட குடுக்கலாம். நான் உங்களுக்கு வெப்சைட்ட குடுக்குறேன்னு" சொல்லி வெப்சைட்ட குடுத்து விட்டாங்க. ஆன்லைன்ல குடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு நாங்க வந்து ஃபுல்லாவே ஏன்னா ஆன்லைன்ல குடுக்கும்போது தான் எங்களுக்கு நாங்களே வீட்லயே குடுத்துக்கிட்டோம். ஆன்லைன்ல குடுக்கும்போது தான் தெரிஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ஒரு ஒரு டேட்டு போட்டு அன்னைக்கு என்ன நடந்தது? உங்க சைடு என்ன நடந்தது? அவங்க சைடு என்ன நடந்தது? அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அதையும் நாங்க அனுப்பி விட்டுட்டு, இப்ப நாங்க ஆன்லைன்லயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இதோ இன்னும் 2 டேஸ் ஆகுது. ஆ அது வரைக்குமே வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன? இது வரைக்கும் நாங்க கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒருத்தவங்க 2 பேர் இல்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு வாட்டி பேசின பேச்ச அடுத்த டைம் கேட்கும்போது அதையே மாத்தி பேசுறாங்க.
இந்த மாரி பண்றவங்கள நம்ம சும்மாவே ஏன்னா கண்ணுக்கு எதிர நம்மள ஏமாத்துறாங்கன்னும்போது, நம்மளால அமைதியாவே இருக்க முடியாது. நம்ம அமைதியா இருக்கிறோன்றனால தான் அவங்க ஏமாத்தவே செய்றாங்கன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நாம அமைதியா இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு என்னவோ அத நம்ம பார்த்துரணும். அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப வந்து கேஸ் குடுத்துருக்கோம். கேஸ் வந்து இதுக்கு மேல வந்து அவங்க சைடு வந்து நோட்டீஸ் போகுதா? அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா வந்து அவங்க அட்ரஸ் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து அவங்க அட்ரஸ் வந்து இல்ல. ஏன்னா அவங்க பில்லுன்ற பேர்ல ஷிப் டூன்னு சொல்லி எங்களோட அட்ரஸ் தான் போட்டிருக்காங்க. பில் டூன்னு சொல்லி எங்க அட்ரஸ் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? எங்களுக்கு தான் அனுப்புறது 2 பக்கம் 2 சைடுமே போட்டிருக்காங்களே தவிர, அவங்களுக்கு வந்து அவங்களோட அட்ரஸ்ன்றத போடல. சரிங்களா? ஏன்னா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றதுமே அவங்க அத போடவே இல்ல. அதனால எங்களுக்கு அட்ரஸ் தெரியல. ஸோ இன்னொரு வீடியோல வந்து ஒருத்தவங்களுக்கு அட்ரஸ் தெரியும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம். ஆனா அவங்க அட்ரஸ் குடுக்கல. உங்களுக்கு யாருக்காவது அவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா, எங்களுக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல எங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்களோட அட்ரஸ் இருந்ததுன்னா, இன்னும் இந்த கேஸ் இன்னும் சீக்கிரம் மூவிங் ஃபார்வர்டா போய்க்கிட்டு இருக்கும். இன்னும் ஃபாஸ்ட்டாவும் நாங்க மூவ் பண்ண முடியும். இவங்க எக்ஸ்போல ஒரு தப்பு நடந்ததுன்னும்போது, இவங்க இப்படி அழுதுகிட்டு, இந்த மாரி ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணி, இவங்களுக்கு ஒண்ணுனா போலீஸ் கிட்ட போயி, எவ்வளோ வேல அவங்க பார்த்தாங்க. ம். அப்போ நமக்குன்னு ஒரு இஷ்யூன்னு சொல்லும்போது, அப்போ இவங்க அத வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா வந்து அவங்களோட ஸ்டாஃப் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க ஸ்டாஃப்ன்றத நாங்க இப்போ வரைக்குமே ஏத்துக்கல. ஏன்னா ஒரு ஸ்டாஃப்ன்றவங்க இந்த மாரி ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்கன்றது யாருக்கா இருந்தாலுமே தெரியும். சரிங்களா? இப்ப அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்கன்றத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ உங்க உங்க கஸ்டமருக்குன்னு ஒண்ணு வரும்போது, நீங்க இப்படி தான் அத கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம, மதிக்காம, ம் அவங்கள இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஆக்கி, ஒரு மன உளைச்சலுக்கு ஆக்கி நீங்க பண்ணுவீங்களா? ஏன்னா இது வந்து அவங்க சைக்காலஜிக்கலா நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க. சரிங்களா? இவங்கள வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். டைவர்ட் பண்ணுவோம். அதுலேருந்து என்ன கொற கண்டுபிடிப்போம். அப்படின்றத தான் இவங்க வந்து நம்மள நல்லா டைவர்ட் பண்ணி, நமக்கு வந்து இதுக்கு மேல இத என்னடா பண்றது? விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நெனைக்கிற அளவுக்கு அவங்க விட்டுடுவாங்க. அந்த மாரி அவங்க பண்றாங்க சைக்காலஜிக்கா. ஸோ இத நம்ம விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்க குடுத்த கேஸ் ஃபைல் டீட்டெயில்ஸு. அவங்க கண்டிப்பா எங்க விழுப்புரம் கமிஷன் கிட்ட வந்து அவங்க ஆஜராகியே தீரணும். எங்களுக்கும் எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது. எங்கள நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இத ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.